மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல் சூடு தணியறதுக்கு என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலாம்? நிறைய பேர் கேட்ட கேள்வி இது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த உடல் சூடுனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா? இது உடல் சூடு, உடல் உஷ்ணத்தினாலதான் எனக்கு இந்த பிரச்சனையே இருக்குன்னு தெரியாம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேடம், நான் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தேன், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், ஆனா என்ன ரீசன்னே தெரியல, எனக்கு பாடியில இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. பொதுவாக உடல் உஷ்ணம் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து நமக்கு சில பிரச்சனைகள், அதாவது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். இப்போ நம்ம ஸ்பெஷலா கிட்னி ரிலேட்டடா சிறுநீரகம் பிரச்சனை தொடர்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது, சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கும்போது, இது கிரானிக்கா நமக்கு தொடர்ந்து எந்த காரணத்தினால இந்த சிறுநீரக பிரச்சனை வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உடல் சூடு ஒரு முக்கியமான காரணமா தான் இருக்கு. சித்த மருத்துவத்துல பொதுவா உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றது ஹைப்பர் டென்ஷனா நம்ம சொல்றோம். ஹைப்பர் டென்ஷன்னா பிபி தான். நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த பிபி பல வருடங்களாக நான் பிபிக்கான மெடிசன் எடுக்கிறேன், அதுக்கான மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுத்ததுனால இதுக்கு எனக்கு கிட்னி ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ இந்த உடல் உஷ்ணம் என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து இருக்கும் பட்சத்துல நிறைய உடல் உபாதைகளை நமக்கு கொடுக்குது. கண் எரிச்சலா இருக்கிறது, கண்கள் சிவந்து இருக்கிறது, தலையில எப்பவுமே சூடு இருக்கிற மாதிரி, சூடான வெப்பமான காற்று நான் சுவாசிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ட்ரைனஸ், உடல் முழுவதுமே ஒரு வறட்சி தன்மை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வறட்சி தன்மை அப்படின்னா ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் திரும்ப நமக்கு ட்ரை ஆகிற மாதிரி ஒரு ஃபீல், சரியா ஒரு டைஜஷன் இல்லாம இருக்கிறது, மலச்சிக்கல் இருக்கிறது, மோஷன் வறண்டு போறது, இந்த மாதிரியான ஒரு உடல் உஷ்ணத்தினால இந்த பிரச்சனைகள் இருந்தாலும், அடுத்ததாக நம்ம உடல் தாதுக்கள்ல 7 உடல் தாதுக்கள்லயுமே வன்மை குறைவது பார்க்க முடியுது. அதே சமயம் சரியா தூக்கம் இன்மை இருந்தாலும், சரியா தூங்காமல் இருக்கும் போதும் உடல் உஷ்ணம் அதிகரிக்குது. இந்த மாதிரி செயல்களால தொடர்ந்து உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க நாளடைவில் என்ன ஆகும்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வர என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னோட நிறைய பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கே, ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, கடந்த ஒரு 2 வாரங்களாகவே பார்த்தோம்னா நிறைய பேர் எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, நானே போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா மேம் கண்டிப்பா எனக்கு யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு, ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் எனக்கு எந்த கொஞ்சம் சிம்டம்ஸ் இருந்துச்சு, அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கிட்னில சிஸ்ட் இருக்கிறது தெரிஞ்சது, கிட்னி சுருக்கம் இருக்கிறது தெரிஞ்சது, நானே செல்ஃபா போய் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நமக்கு சில சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளா நம்ம பிபி மெடிசன் எடுக்கிறோமா, இல்ல உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிற நபரா நீங்கள், ரொம்ப நாளா உடல் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கா, அப்போ சிறுநீரகம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு கண்டிப்பா நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இதுல நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறது ரொம்ப நல்லது. இதுல முக்கியமா யூரின் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு யூரின்ல ஆல்புமின் இல்லைன்னா புரோட்டீன், மைக்ரோ ஆல்புமின் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது எந்த ரேஞ்ச்ல இருக்கு, AA+ இருக்கு, BBB+ இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. மேம், நான் எதர்ச்சியா வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, போய் எடுத்து பார்த்தேன், அப்போ எனக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறது தெரியுது, ஆல்புமின் லீக்கேஜ் இருக்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடல் உஷ்ணத்தினால டைரக்டா நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய, ரொம்ப நாளா உடல் உஷ்ணம் தொடர்ந்து இருக்கும்போது அதனால அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சைகளை எடுத்துட்டு வரணும். இப்போ உடல் உஷ்ணத்தால இப்போ சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுது. அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் யுட்ரஸ்ல பல்கி யுட்ரஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் திக்கனிங் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கு. ஸோ இது தொடர்ந்து இருக்கும் பொழுது உடல் மெலிஞ்சிக்கிட்டே போறது, உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் குறைபாடு, தோல்ல ஒரு வறட்சி தன்மை ஏற்படுது. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா உடல் உஷ்ணத்தால ஹை பிளட் பிரஷர் இல்லைன்னா லோ பிளட் பிரஷர் ஆகுறது. இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடியதுதான். சோ அப்போ நம்ம பித்தம் அப்படின்னு சொல்ற இந்த உஷ்ணத்தை உடல்ல இருந்து குறைக்கதான் அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சோ அப்போ எதுல நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும், எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால்
உடல் உஷ்ணமும் குறைந்து என்னோட பிளட் பிரஷர் குறைந்து, அதாவது சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய அழல் அப்படின்னு சொல்லுவோம். அழல்னா பித்தம். இது உஷ்ணத்தினால் வரக்கூடியது. இந்த உஷ்ணமும் குறைந்து சிறுநீரகங்களை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முதல்ல பேசிக்கா உணவை பொறுத்த வரைக்கும் உணவில் அதிகமான நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். இதுல பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னன்னா, நீர்ச்சத்து இருக்க காய்கறிகளை எடுத்துக்கோங்க, சுரக்காய் தினமும் சாப்பிடுங்க, வெள்ளை பூசணி தினமும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொரக்காயில தினமும் கூட்டு. இப்போ புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னா நிறைய புரோட்டீன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு புரோட்டீனை டோட்டலா அவாய்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளோட நம்ம சிறுபருப்பு சேர்த்து அதை கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுவோம். மேம், எனக்கு என்ன டயட் எடுக்கிறதுனே தெரியல, இப்போ கிட்னி ரிலேட்டடா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, சேம் டைம் உடல் உஷ்ணமும் இருக்கு, எந்த மாதிரியான உணவு முறைகளை நான் எடுக்கலாம், இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அப்போ உப்பு இல்லாம சாப்பிட்டுட்டே வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ தேவையான அளவுக்கு ஒரு நாளைக்கு உப்பு அப்படின்னு சொல்லும் போது 2 to 3 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. இப்போ உப்பு குறைத்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா கிட்னியோட ஃபங்க்ஷன், ஏன்னா லோட் நம்ம எடுக்கிற ஃபுட்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம குடிக்கிற தண்ணி கூட ஃபில்டர் பண்ணி தான் அது கழிவாக வெளியேற்றக்கூடிய பணியை தான் சிறுநீரகங்கள் செய்யுது. அப்போ எடுக்கக்கூடிய டயட் ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ உணவே மருந்துன்ற மாதிரி எடுக்கக்கூடிய உணவிலும் அது மருந்தா ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ உடல் உஷ்ணத்தையும் தனித்து பிபியை குறைச்சு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படாமலும் இருக்கணும். அப்போ நீர்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கணும். அடுத்து நான் வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். ஆஃப் பாயில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அகைன் அந்த வெஜிடபிள்ஸை நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் எந்தெந்த வகையான பழ வகைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் சாப்பிட்டாலே போதுமானது. தினமும் கொஞ்சம் பப்பாளி சாப்பிட்றது, கொய்யா சாப்பிட்றது, தர்பூசணி கிடைக்கக்கூடிய காலங்கள் அது சாப்பிடலாம், நாவல் பழம் சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம நாட்டு பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன கால் வீக்கம் இருக்கு, இது பிபி நான் செக் பண்ணும்போது காலையில நான் செக் பண்றேன், ஒரு பிபி லெவல் காட்டுது, மதியம் ஒண்ணு காட்டுது, நைட்ல ஒண்ணு காட்டுது. ஸோ எல்லாமே அதிகமா இருக்கு, சில நேரம் நார்மலா இருக்கு. ஸோ இப்போ இந்த உடல் உஷ்ணத்தை நான் எப்படி தணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் சரி, அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சின்ன வெங்காயம் தினமும் ஒரு தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாவே சாப்பிட்றது நல்லது. பச்சையா சாப்பிட்டா எனக்கு கோல்டு வருது அப்படின்னு சொல்றவங்க லேசா நெய் விட்டு இதை வதக்கி எடுத்துட்டு இது உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். தனியாக சாப்பிட வேணாம், உணவோடு சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். சிறுநீரகங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். நீர்முள்ளி, யானை நெரிஞ்சல், இந்த மாதிரியான மூலிகைகளை சேர்த்தும் சாப்பிடலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, மூக்கிரட்டை கீரை நான் சாப்பிட்றேன் மேம், மூக்கிரட்டை கீரையை சாப்பிட்றேன், இது எந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம்? கடைகள்ல இருக்கக்கூடிய மூக்கிரட்டை பொடியை நான் சாப்பிடலாமா, இல்ல நேச்சுரலா இருக்கக்கூடிய மூக்கிரட்டை கீரையை நான் சாப்பிடலாமா? மூக்கிரட்டை சிறுநீரகங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த மூலிகையோட வீரியம் நமக்கு ஒரு எஃபெக்டா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 இருக்கு, நான் இந்த மூக்கிரட்டை கீரையை கஷாயமாக வச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதற்கான பலன் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். இதுவே ஆரம்ப காலகட்டத்துல சிறுநீரகங்கள்லாம் கொஞ்சம் சுருக்கம் இருக்கு, உடல் உஷ்ணம் இருக்கு அப்படின்னா மூக்கிரட்டை கீரையை எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி நிறைய மருந்தோட சேர்த்து உணவும் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு வேணும். ஏன்னா பெரும்பாலும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே மூக்கிரட்டை கீரையை மட்டும்தான் சொல்றீங்க. அதை தாண்டி பல மருந்துகள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அங்க இருக்கக்கூடிய பாதிப்புக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி மூக்கிரட்டை கீரை தாராளமாக எடுக்கலாம். அதோட சின்ன வெங்காயமும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் குளியல் எடுக்கிறது, நீர் ஆகாரம் குடிக்கிறது, மோர் சேர்த்து எடுக்கிறது, கொஞ்சம் பானகம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் பானகம் குடிக்கிறது, இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய சிறுநீரக பிரச்சனைகளும் குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.